வச்சிட்டானுங்க முகத்துல. என்ன படமா பார்க்க போறீங்க? டவுட்டா இது, அதனால தான் கேட்டேன். சைலண்ட் சைலண்ட். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலா ரசிகர் பெருமக்களே, உங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராத வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராத வட்டம் கடைமலை புத்தகம் சேர்ந்து ஜங்கல் ஸ்ரீ துர்கா நாடக மன்றத்தின் முதல் கல்வனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கம்பெனி உரிமையாளர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராத வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராத வட்டம் கடைமலை புத்தகம் சேர்ந்து திரு மிக ஆள் கலிய பெருமாள் ஐயா. மற்ற உரிமையாளர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆவலிபுரம் கிராம சேர்ந்த திரு மிகு ஜே ஜெகதீசன் ஐயா. மற்ற உரிமையாளர் யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா, எனக்கு சொன்னா சண்டையில் இறங்கிடுவே சுயமா. அந்த எவன இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா. அட யாரா இருந்தாலும், அட எவனா இருந்தாலும், அட யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா. எங்களுக்கு என்ன பயம்பா. எவனாலும் எங்களுக்கு என்ன பயமா. எங்கள் கம்பெனி மற்றொரு உரிமையாளர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆவணிபுரம் சேர்ந்த அடித்தால் அடி மிதித்தால் மிதி கோடி மன்னன் மிருதங்க சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற திரு ஜே ஜெயமூர்த்தி ஐயா. எங்களை கம்பெனி தலைவர் பாருங்க. அடால ஆட்டமா மாட்டிக்கின மாட்டமா சொல்லவன சிங்கரேனா கத்தி பாடுவேன் படமா. ஆயத்தி விட மாட்டேரா அன்னைக்கு விட பாக்குறா, உண்மையாக இருந்து பாரு டுஸ்ட் வேலை காட்டுறா. மன்னவ
வாரி அடிக்க கூடாது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விட்டலாபுரம் சேர்ந்த திருமிகு ஆர் வெங்கடேசன் பிஏ. எங்கள் கம்பெனி நிர்வாகி பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அருவாபாக கிராம சேர்ந்த திருமிகு விமல்ராஜ் ஐயா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்புத்து கிராம சேர்ந்த திருமிகு சுரேஷ் ஐயா. எங்கள் கம்பெனி ஆட்சியில் பாருங்க, மாஜத் பேர் சொன்னோன்னு எங்கள் கம்பெனி ஆச்சரிய பாருங்க, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராய வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராய வட்டம் வஜ்ராபுரம் சேர்ந்த திருமிகு தினேஷ் ஐயா. மற்றொரு ஆசிரியர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராய வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்க வட்டம் கூனக்கண்ணு கிராம சேர்ந்த திருமிகு காசிநாதன் ஐயா. இவர்களால் இன்று இரவு இந்த புனிதமான கிராமத்திலே நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் என்றால் சைலன் சைலன் நாட்டு பேர் சொல்ல போர் அரை எம்சண்ட வாரி வாரி விட்டுறப்பா பிடிப்பாரி அம்மா. இன்று இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் என்றால் ஜலகண்டா சூரன் வதை அல்லது மாபலி சக்கரவர்த்தி மோட்சம்.
இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் என்றால் மாபலி சக்கரவர்த்தி மோட்சம் அல்லது ஜலகண்டா சூரன் மதுரை. இந்த நாடகத்தில் தொல்குற்றம், பொருள்குற்றம், மேலகார குற்றம், தலைகார குற்றம், இன்னும் என்னை தொடர்ந்து ஒரு நடிகர் குற்றம் குற்றமாக இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்துள்ளோ அவ்வாறு மன்னித்தால் கொள்ளுமாறு மிகவும் சிறந்தாந்தை கேட்டுக்கொள்கிறோம். அம்மா சிவகாமி மைந்தா, அம்மா சிவகாமி மைந்தா, ஆறுமுக ஆனகந்தா, அம்மா சிவகாமி மைந்தா, ஆறுமுக ஆனகந்தா, அம்மா சிவகாமி மைந்தா, ஆறுமுக ஆனகந்தா.
போறா தெரியுமா? ஆமா, நீ எங்க தான் போற எங்க தான் வர ஒன்றுமே தெரியல. ஆமா, என்ன அப்படியா? எங்களா தேடுனேன். அந்தவனோ இந்தவனோ ரோஜா தோட்டம் அப்படியா? ஐயோ மதாரு ஐயோ யாடி நீ எங்கடி போன? அப்படியா? எங்கதான் தேடினேன். என்ன சொல்லுவா அப்படி போன என்ன விட்டு எல்லா இடத்துக்கும் போறது நீயும் நானா? ஐயோ ஐயோ சத்தியமே கிடையாது தெரியுமா? போறது நீ அப்படியா? பழசெல்லாம் மறந்துட்டு நீ மறந்துட்டா நானும் மறந்துடுவேன். நான் ஏன்டி மறக்கிறேன்? அப்படியா? சரி சரி யாடி போனா? நீ எங்கடி போன? உன்னை தேடி பஸ் ஸ்டாண்டு உன்னை ஸ்டாண்டா தேடிட்டு இப்ப தாண்டி உன்னை வந்து பாக்குறேன். அப்படியா? நீ வந்துட்டியா? யாடி அக்கா யாடி இருக்கு சொல்லிடி. நீ எங்கடி போன? ஏடி உங்கள் அழைப்புடைய வரைக்கும் எதிர்பார்த்து மணி மீது விழி வைத்து விடமாக காத்திருந்து என்னோட 2 விழியுமே பூத்து போச்சு தெரியுமா? அப்புறம் எப்படி நடந்து வந்த? அடி கூறுகட்ட சிரிக்கி என்னடி உங்கள் அனைவரையும் தேடி 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 என்னுடைய பாதம் எல்லாம் அப்படி நொந்து போச்சு தெரியுமா? அப்படியா? அப்புறமா தான் பார்த்தா தெரியுது இந்த சின்ன பொண்ணுங்க எல்லாம் சிலுக்கு மாதிரி எனக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாடி. பாக்குற பசங்களுக்கு தெரியும் யாரு சிலுக்கு யாரு சிலுக்கு இல்லன்னு. அடிய குறுகட்ட குக்கரு என்ன என்னால பேச முடியல, தொண்டையில வந்துச்சு. அப்படியா? சரி சரி யாடி இப்படி யாரு பண்ண நேர போய் தெரியாதா? அடுத்த மதவிட போகலாமா? போகலாமா? நாமே
அப்படியா? ஏண்டி? பாட்டுக்குள்ள நேரா போகுது தெரியாது. அடுத்த மரபுல போய் பார்க்கலாம். அந்த மலர் வளர்த்த அடியே கூறுகட்ட மானுகட்ட என் சக்காலத்தி என் மாப்பிள்ள உன் மதத்துல வேப்பல் அடிக்க வச்சிருவேன். பிடிச்சிருக்குது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொண்ணு. அது பத்தியா போலாமா? நல்ல பேர வாய வந்து அடையா யாடி பொண்ணு இத பார்த்தா இவ்வளவு ஒரு அழகான மலர் வேணும். இந்த மலர்வனத்துல பார்த்தாயா அந்த மலர்வனத்தை விடு. இந்த மலர்வனம் எப்படி இருக்கின்றது பார்த்தாயா? அது இருக்கிறது அதெல்லாம் என்ன மலர்டி? எதிலாண்டி? அது திட்டு திட்டா இருக்கின்றது. நான் தான் பேசண்டா இருக்கிறேன். அதெல்லாம் என்ன மலர் சொல்லுமா? அதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? அதெல்லாம் வாடாத மல்லி வாடா மல்லி பொண்ணு. அப்படியா? அது வாடகை வாடாதான் வாடாது. அப்படியா? யாரு சுலோச்சனா? யாரு அப்படியா? யாண்டி அதோ இருக்கிறது வார்த்தையா? அதான் என்ன மலர் தெரியலையே. ரோஜா தோட்டமா? என்ன மலர்? அதெல்லாம் ஜாதி மல்லிடி. ஜாதி மல்லியா? யாண்டி அதெல்லாம் ஜாதி மல்லினா அப்ப இதெல்லாம் கூறு கட்டு குக்குறே. என்னடி மூஞ்ச பாத்தியா? மூஞ்சு பாஞ்சு மூணு கூட்ட ஆடிய சக்காலத்தி. என்னடி எதுக்கு இப்படி எமோஷனல்? என்ன வார்த்தை? எப்பேற்பட்ட சபை இது? இந்த சபையில அப்படி வார்த்தை உருவிக்கலாமா? நம்ம மாபெரும் சபையில என்ன சொல்ல வரேன்றது முதல்ல நீ புரிஞ்சுக்கல. என்ன அதெல்லாம் ஜாதி மல்லினா? ஜாதி மல்லினா அப்ப இதெல்லாம் என் வீட்டு தோட்டத்துல பூக்குற குண்டு மல்லியான்னு கேட்க வந்தேன். எமோஷனல் அவர் குண்டு மல்லி தானே? ஆமா தானே? ஆமாடா. யாண்டி அப்படியாமா? சரிதா. இந்த மலரத்தை பத்தி நீதான் சொல்லணும். ஆமா இந்த அழகிய மலர்வனத்திலே ரோஜாவிற்கு இடமுண்டு. இடமுட்டி முல்லைக்கும் மனமுண்டு. மனமுண்டி அழகிய தாமரை மலர்களுக்கு. அப்படியா? அதெல்லாம் வயசான மலர். ஒட்டுதாரண்ணா அங்கே
பாட்டு ஒண்ணு பாடுங்க. ஜாதி இப்படி ஆடு பண்ணிக்கிட்ட நேரம் அது போகட்டும். ஜாதி வரக்கூடிய அந்த அழகு பையனை பாத்தியா? பாக்கல சத்தியமா பாக்கலையா? ஜாதி நீ பாத்தியா? நானும் பாக்கலடி. அப்படியா? ஆமாண்டி. சரி சரி ஜாதி வயசுல நீதான் ரொம்ப சின்ன பண்ணி. ஆமாண்டி. ஆய் தந்தோ பாடா அண்ணா. அந்த அழகு பையனை நீ முதல்ல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பாடுறா. ஆய் தந்தோ பாடா. இது அப்புறம் வரம்பு இருக்கும். நாடி உன் மேல ஒட்டு போன கூத்துச்சா? ஜாதி போகணா நீ அழுத்து பாருடி. ஆமா உண்மையை சொல்லு. போய் விட்ட இருக்கிற இடம் மாறிடும். ஆமா என்ன சொல்ல அவனை பார்த்து என்ன பார்த்து தோல் பேடு அப்படியா? நீங்களா அழுத்து பாத்தீங்க. என்னோட மாமா வரல, நாளைக்கு தான் வருவாரா? வராத கூட வருவாடி. சத்தியமா? அப்படியா? அழுத்து பார்க்கட்டுமா? சிலிண்டர் தூக்கி அவன் என்ன தெரியுமா சொன்னா? உங்க ரெண்டு பேரை விட நான் அதை ரொம்ப அழகவா நாட்டு கட்ட மாதிரி இருக்கணும். சரி சரி அதெல்லாம் போகட்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து அழைப்போமா? அழைக்கலாமா? பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய் என்னடா பண்ணுவாங்க பையா? பையா நான் ஆம்பளைக்கு ஆம்பளை உம்மால நான்
பொம்பளைக்கு பொம்பளை டேய் ஒட்டாக்குள்ள துணி மாத்த போதே பார்த்தேன். ஏய் என்னடா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைன்னு. என்ன பார்த்த ஆ? ஐயோ மூஞ்ச பாத்தியா மூஞ்ச என்ன அடே டேங்கல் லாரி மூஞ்சி. ஏய் என்னடா பேச மாட்டலா? மௌன விருதா மௌன விரதமா? ஏண்டா ஆ? எப்ப பொம்பளை வேஷக்காரங்க மாத்துவாங்க மாத்துவாங்க. எப்ப பாப்பனால இல்லையா ஆமா அதே வேலை தான் எங்களுக்கு. ஏண்டி? என்னடா வந்தது உடனே ஒரு ஆம்பளை வாடா போட ராத்திக்கிடி. ஏய் என்ன ஏய் வாடா போடான்னு சொல்லாதீங்கடி. ஏய் என்னடா ஏய் ஆ? என்ன வாடா போடான்னு சொல்லாதீங்க ஒரு ஆம்பளைய. டேய் ஆ. அப்ப டீ போட்டு சொல்லுவா என்னது? டீ போட்டு சொல்லுவா காபி போட்டு சொல்லு ஏய் நான் சொல்லுவேன்டி. டேய்யா ஆ. நீ மட்டும் வாடா போட சொல்லுவ அப்புறம் எங்க படி என்ன டீ போட்டு கூப்பிடுற நான் ஆம்பளை டீ போடுவேன். டேய் நான் பொம்பளை டா போட்டு கூப்பிடுவேன் நான் ஆம்பளை டீ போடுவேன்டி. நான் பொம்பளை டீ டா போடுவேன் ஏய் என்ன போடி. ஏய் போடா ஏய் போடி. ஏய் போடா ஏய் போடி. ஏய் அடி அசான கொல்ல வேற எப்ப வரும் தெரியலையே. அந்த மாசம் இது எப்ப ஓட்டுவாங்கன்னு தெரியலையே அம்மா. ஏய் அக்கா வந்திருக்கீங்க என்ன பண்றீங்க? பாங்கடா நீ ஏம்மா நக்கா வந்துக்கிற? ஏண்டி என்ன இப்படி வாங்கடி. என்னடா ஒரு ஆம்பளை வாடா போடா சொல்றேன்ல. ஆமா. அந்த ஆம்பளை இல்லாம அந்த பொம்பளை கிடையாதுடி. ஏய் என்ன? இந்த பொம்பளை இல்லாம ஆ. இந்த ஆம்பளை கிடையாது இந்த ஆம்பளை இந்த பொம்பளை எப்படி வருவா? ஏய் என்ன? இந்த பொம்பளை இல்லாம இந்த ஆம்பளை எப்படி வருவா இந்த ஆம்பளை எல்லாம் எப்படி புள்ள பெத்துக்கோனியா? டேய் ஆ. இந்த ஆம்பளை இல்லனா ஆ. பையா என்ன? போட போடுக்கா என்ன? நீ இல்லாம என்னால குழந்தை பெத்துக்க முடியாதா பையா ஆ. தோக்குற மருத்துவ ஹாஸ்பிடலுக்கு போவேன் போவேன். அங்க போய் ஆ. டாக்டர் டாக்டர் டாக்டர். டாக்டர் ம். எனக்கு ஆ. ஆம்பளை இல்லாம குழந்தை பெத்துக்கணும் ஆ. அதனால ஆ. எனக்கு ஊசி போட்டு குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்லுவேன் ஆ. அவர் அப்படியே எனக்கு நறுக்குன்னு ஊசி போடுவாரா ஆ. அப்படி நான் மாசம் ஆயிடுவேன் மாசமாவாத வாரம் ஆயிடு. என்ன மாசம் அதிகம். பையா ஏண்டி என்ன? ஊசி போட்டு புள்ள பெத்துக்கொன்றியே. ஆமா. அந்த ஊசில இழுத்து சொருவுறானே மருந்து யாரு மருந்து? யார் மருந்துடா ஒரு ஆம்பளை மருந்து. ஐயோ மூச்சு பாரா பாய் கிளிய பேசுறே நீ. இப்போ நீங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போறீங்க. போறோம் என்ன பேக்க மாட்டி போறீங்க? ஆண்டு ஆண்டு பேக்க தான் மாட்டி போக முடியும். உம்மால பொண்ணு பேக்க மாட்டி போக முடியும். இவளை ஏண்டி யாரும் தப்பா நினைச்ச கூடாது. நினைச்சுக்க கூடாது நீ பொம்பளை பொண்ணா பிறந்துட்ட. பிறந்துட்டேன் சின்ன புள்ளையா இருக்கிற. ஆமா வளர்ந்து மங்கை பெருவ அடைஞ்சிட்ட. அடிச்சுட்டேன் உன்னை அதாவது பூ போயிடுன்னு சொல்லுவாங்க தூய தமிழ்ல. ஆமா. யாருன்னா தெரியல வயசுக்கு வரட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் வயசுக்கு வந்தா உனக்கு எதுல பாட்டு பாடும்? ரேடியோ ரேடியோவுல பாட்டு பாடும். ஆமா என்ன? அது எடுத்து கொடுக்கறது எது? எது ஆம்பளை பேர் தான். உம்மால பொம்பளை பேர் கிடையாது. ஐயோ. ஆமாண்டி. இங்க வா. என்ன ஒரு ஹோட்டல் கடையில சாப்பிட போறேன். ஆமா ஏன் ஒரு ஹோட்டல் கடைக்கு போவோம்? போனோம் இப்ப இங்க சாப்பிட்டோம் நம்ம. ஆமாண்டா என்ன? தோசைக்கு சைடிஸா மூச்சினா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். என்ன ஆம்லேட் ஆம்பளை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நம்மளால பொம்பளை வாங்கிட்டு வர முடியாது. ஐயோ என்னைக்கு இருந்தாலும் ஆம்பளை தாண்டி மேல. டேய் என்ன? என்னைக்கு இருந்தாலும் பொம்பளை தான்டா மேலே ஆம்பளை தாண்டி மேல. பொம்பளை தான் மேலே என்னது? பொம்பளை தான்டா மேலே அப்ப ஆம்பளைக்கு பொம்பளைக்கு போட்டி வந்துச்சுல்ல. ஆமா இந்த ஊர்ல ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா இந்த கடைமலைபுத்தூர் கிராமத்துல முடிவு பண்ணி விட்டீங்க. ஐயோ ஐயோ ஏய் பேட்டரி ஏண்டி? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு போட்டி வந்துச்சு. இந்த கடைமலைபுத்தூர் கிராமத்துல முடிவு பண்ணுவோம். ஆமா. எல்லாம் பின்னாடி வாங்க. நான் சொல்ற மாதிரி செய்யணும். பாரு, இதான் அத்து கோடு. கோடி எது? இதான் அத்து கோடு. கோடி. எல்லாம் அப்படி வந்து நில்லுங்கடி. அத்து கோடு எங்க இருக்குது? அது இருக்குது. அந்த அத்து கோட்டை தாண்டி யாரு மூத்தரி போயிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. அதுல முடியாது முடியாதா? அப்ப பொம்பளைங்க தோத்துட்டீங்கல்ல. இவ்வளவு ஏண்டி இந்த ஆம்பளை நாங்க பண்றது உங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியும்டா. நான் சட்டை அவுக்குறேன். நான் தாவணி ஆகுறேன். நான் பங்கில கேட்கிறேன்
நான் பண்ணி நான் ஊக்குறேன். அவருடி இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல கண்காட்சி இருக்குது. யாரும் மிஸ் பண்றாதீங்க. இப்ப நானு ஏண்டா அது போல என்னோட தாவடி அவுக்குறேன்டா. ஆமா நீ நான் சொல்லவுடா யா நோ அப்ப நீ பொம்பளை தானா? அவுத்துட்டியா? அவுத்துட்டே இப்ப பாத்துக்குண்டி அம்மால பேண்ட் அவுக்குறேன். நான் நினைச்சுனாக்கா இந்த கோமத்தோட கோயம்புத்தூர் வரைக்கும் போய் வருவேன். நீங்க தோகிற செருக்கோடிக்கு போக முடியுமாடி? அதுதானே நான் சொன்னது இத சொன்னேன். இத சொல்ல என்ன இது? வெள்ளப்புறாவா? உனக்கு தான் கண்ணை சுத்தி போட்டா முட்டு பாக்குறா போலுக்குது. வெள்ளப்புறாவா இவருக்கு தப்ப விட்டு பண்றாரு. சப்போர்ட் சொல்லு. என்ன நினைச்சுக்கிற? என்ன நீ ஆம்பளை போட்டியா? என்னடா கேக்குறா? யார் பக்கம் சொல்லு? நான் நம்பாக்கனா கொஞ்சம் சொல்லு. டேய் போச்சா யார் பக்கம்? டேய் நான் ஆம்பளை பக்கம்தானா? நீ ஓட்டா யார் பக்கம்? டேய் யாரு ஓட்டா? எனக்கு கோவம் வந்துச்சு சொல்லு. சரி யாரு ஓட்டா? சரி கோவம் வந்து என்ன பண்ண போறா? ஓட்டா யார் பக்கம்? எங்க ஆத்தாவா? டேய் நான் தான் கூத்தாட வந்துக்கிறேன். எங்க ஆத்தா கூட வந்தா அட நீ யார் பக்கம் பா? இவ்வளவு போய் என் கூட்டுக்கு போய் இப்படி போய் மறுபடியும் வந்துக்கிறேன். நீ யார் பக்கம் பா? ஏ நான் ஆம்பளை பக்கம்தானா? ஆமா ஆம்பளை தான் சப்போர்ட் பண்ணு. ஆமா 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 ஆமா. என்னடா ஆம்பளைக்கு போற மாதிரி வருது உனக்கு? அப்ப யாருமா அவரு? அவரா அதுதான் அதுதானா? பாவத்தினை பார்க்கல. என்னடா இது? தெளிவா அவுத்து காட்டுறேன். பூமா ஸ்டெச் வரைக்கும் போட்டு தரடா. எந்தால பரவாயில்ல ஏண்டி? ஆணு பெண்ணும் அடோயப்பா இவனுங்க பேசத்துக்குள்ள ஓத பொழுது வேண்டிட்டு மழுக்குறப்பா. டேய் இதுடா ஓவர மேனேஜ்ல புள்ளிங்களே. ஆணு பெண்ணும் பெண்ணும் சரிசமம். ஆமா சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே இவன் இல்லை. கோழி இல்லையே குஞ்சி இல்லை. இருக்குதுடி. நீங்க வேற ஆமாண்டி. ரெண்டு குடம் வார்த்துக்க. ஓ ரெண்டு குடம் வார்த்துக்க. நான் ஆம்பளைக்கு தான் தருவேன். அவ நான் பட்டியா? அது நான் சொன்னேன். டேய் நீதானடா சொன்னேப்பா. நான் என்ன சொன்னேன்? இந்தால பரவாயில்ல ஏண்டி? ஏண்டா? சிட்டுகளா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது? நான் சொல்லிட்டா அடி கேட்க வரமாட்டோம் தெளிவாக இருக்க என்ன வரமாட்டோம் முடிச்சுதான் போட்டவளே காக்கு வரமாட்டோம் வசந்ததா இருந்த என்ன பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். இப்ப பார்க்கத்தாண்டி உயிரோடு உயிரோடு புளிப்பா புளியங்க இவ புடவை கட்டணவில் இருக்கா. ரெண்டு கருங்கல் மொத்து மொத்து வச்சிருக்காயப்பா. ஐயா டேய் கருங்கல் சொல்லாதே 1.5 லட்சம் டேய். முன்னாடி 30 60 ரூபா கொடுத்தாக்கா தோ போனா துணி கால கொடுத்துருவான். யாருக்கு தெரிய கதை விடுற? என்ன கம்பெனி ஓடி அப்பால அது மட்டுமா? அது மட்டுமா? பாலா கைவ
தண்ணியில ஒரு மாதிரியாவே இருக்குது பழுகுது. இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தா செட் ஆகாது. யாடி இந்த நந்தனை பாத்துட்டோம். வந்தவனை பார்க்க போனல